அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 35-40 பேர் சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். அதில் 7 வகையான வத்தல், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், பாவக்காய், மாங்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், மணத்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா புரிய விடலாம். இது கூட ஒரு 200 கிராம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் நானே ரெடி பண்ண வத்த குழம்பு பொடி. இந்த வத்த குழம்பு பொடி தான் இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்டியை கொடுக்க போகுது. இந்த பொடியோடைய இன்க்ரீடியன்ட்ஸ், அதோடைய மெஷர்மெண்ட், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வத்த குழம்பு பொடி ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதை சாப்பிட போகிறவங்க எல்லாருமே வயசானவங்களாக இருக்காங்க. இதே எங்கள் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுவேன். கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்துக்குவேன். எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரியிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நெய் சேர்த்து கடுகு, வெந்தயத்தூள், பெருங்காயம், கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுத்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். மணக்க மணக்க வத்த குழம்பு ரெடி. ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம். வத்த குழம்புக்கும் அப்பளம் சரியான காம்பினேஷன். இல்லைன்னா ஒரு பருப்பு தொகையல், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அப்பப்பா சொல்லும்போதே நாக்கு ஊறுதில்ல. இந்த மெத்தடில் நீங்கள் வத்த குழம்ப ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ரெசிபியோட ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம், அதோடைய பலன் ஆரம்பம் ஆயிடுச்சு. எங்களுக்கு முதல் ஆர்டர் கிடைச்சிருச்சு. திரு அண்ணாதுரை அவர்கள், இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அவருடைய அப்பா தெய்வ திருமணி, அவங்க நினைவு நாளுக்கு ஏதாவது ஹோமுக்கு ஒரு குவாலிட்டியான சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு 35 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணினோம். அந்த ஹோமுக்கு சாம்பார், பொரியல், வறுவல், கூட்டு, ரசம், வடை, பாயாசம், அப்பளம், அதோட இப்போ நம்ம செஞ்ச வத்த குழம்பு, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சர்வ் பண்ணினோம். இந்த அற்புதமான புண்ணிய காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த திரு அண்ணாதுரை அவர்களுக்கு எங்கள் பசியார டீம் சார்பாக கோடான கோடி நன்றிகள். நாங்கள் போன ஹோம் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை ஹோம். இது வடக்கு வாசலில் இருக்குது. மிஸ்ஸஸ் ஹேமா அண்ட் மிஸ்டர் செந்தில், இவங்க 2 பேரும் தான் நடத்திட்டு வராங்க. சாப்பாடுக்கு முன்னாடி மெடிடேஷன், யோகா, ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் எங்களுக்கு கிடைச்சதுங்க. உங்க பொண்ணு பண்ண வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் தெரியும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? குவாலிட்டியான சாப்பாடு கொடுத்த மன திருப்தி, அது அவங்க ரசித்து சாப்பிட்றத பார்க்கணுமே. ஆடடா, பேரானந்தம் போங்க. உங்களுக்கும் இதே பேரானந்தம் வேணுமா? உங்கள் வீட்டு விசேஷ நாளுக்கு எந்த ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நாங்களே ருசியாக குவாலிட்டியாக சமைச்சு எந்த ஹோமுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த ஹோமுக்கு டெலிவரியும் பண்ணிடலாம். இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நல்ல விஷயம் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நீங்கள் நினச்சா ஷேரும் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை ஒரு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுவரை அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.